வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வரும் நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் சங்கர் குறித்தும் அவரின் குடும்ப பின்னணி குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம். 1963ஆம் ஆண்டு சண்முகம் முத்துலட்சுமி தம்பதியருக்கு கும்பகோணத்தில் பிறந்தார் இயக்குனர் சங்கர். பின்பு அவரது குடும்பம் சென்னை தீநகர் பகுதிக்கு குடிபெயர்ந்தது. பொதுவாகவே சங்கர் படங்களில் பிராமணர் பற்றிய குறிப்புகள் அதிகமாக காணப்படுவதை வைத்து அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்றே பலரும் கருதுவார்கள். ஆனால் உண்மையில் அவர் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியும் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்தான். இருவருமே பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மிகவும் சராசரியான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சங்கரின் விருப்பம் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதாகவே முதலில் இருந்தது. ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர அதிகமாக டொனேஷன் கொடுக்க வேண்டியிருந்ததால் டிப்ளமோவில் சேர்ந்தார். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்கிற பட்டய படிப்பை முடித்த சங்கர் சென்னையில் உள்ள வின்னி மில் என்கிற தொழிற்சாலையில் மெக்கானிக்காக வேலைக்கு சேர்ந்தார். தொழிலாளர் வேலை நிறுத்தம் காரணமாக அந்த தொழிற்சாலை இடைக்காலமாக மூடப்பட வேலையில்லா அந்த நாட்களில் இயல்பாகவே மிமிக்ரி செய்யும் திறமை கொண்ட சங்கர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நாடகங்களில் விளையாட்டாக சிறு சிறு ரோல்களில் நடிக்க ஆரம்பித்தார். பின்பு அவர் வேலை பார்த்த பின்னி மில் நிரந்தரமாக மூடப்பட்டது. பிற்காலத்தில் அவர் மெக்கானிக்காக வேலை பார்த்த அதே பின்னி மில்லில் தனது பல படங்களுக்கு செட் அமைத்து ஷூட்டிங்கும் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் விஜயின் அப்பா S.A. சந்திரசேகர் வந்திருந்தார். அந்த நாடகத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த சங்கரின் தனித்திறமையை கண்டறிந்து தனது படங்களுக்கு காமெடி போர்ஷன் எழுதி தரும் அசிஸ்டண்டாக சங்கரை வேலைக்கு சேர்த்து கொண்டார் S.A.C. அந்த நேரத்தில் S.A.C. மிகவும் பிரபலமான இயக்குனராக தமிழ் சினிமாவில் பணியாற்றி கொண்டிருந்தார். S.A. சந்திரசேகரிடம் 17 படங்கள் அசிஸ்டண்டாக வேலை பார்த்த சங்கர் பிறகு பவித்ரனிடம் சூரியன் என்கிற சரத்குமார் நடித்த படத்தில் இணை இயக்குனராக வேலை பார்த்தார். அந்த படத்தை தயாரித்தவர் K.T. குஞ்சுமோன். நியூமராலஜியில் அதீத நம்பிக்கை கொண்ட சங்கர் சா என்ற தமிழ் எழுத்தில் ஆரம்பிக்கும் தனது சங்கர் என்ற பெயரை வடமொழி எழுத்தான ஷா என்று ஆரம்பிக்கும் வகையில் அந்த காலகட்டத்தில்தான் மாற்றிக்கொண்டார். எதிர்பாராத விதமாக அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் K.T. குஞ்சுமோனிடமிருந்து அழைப்பு வந்தது சங்கருக்கு. சங்கர் தனக்கு ராசியான எண்ணாக 8ஐ நம்புவார். குஞ்சுமோனை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்ற சங்கர் யதார்த்தமாக அவரது வீட்டு எண்ணை பார்க்க வீட்டின் எண் 8. அந்த சந்திப்பில்தான் சங்கருக்கு ஜென்டில்மேன் படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தார் K.T. குஞ்சுமோன். முதல் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டானது. இதையடுத்து ஈஸ்வரி என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சங்கர் அதன் பின் பல வெற்றி படங்களை கொடுத்தார். பின் S பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து முதல்வன் என்கிற படத்தை இயக்கினார். அரசியல் படமான முதல்வன் வெளிவந்த போது ரகுவரன் கதாபாத்திரம் கருணாநிதியை இமிட்டேட் செய்வதாக பிரச்சனை எழுந்ததை அடுத்து கடுப்பான மூக்க அழகிரி ஒரு நாளைக்கு 5 முறை முதல்வன் படத்தை தனது கேபிள் டிவியில் ஒளிபரப்ப செய்தார். இதையடுத்து கருணாநிதியை சந்தித்த சங்கர் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளின் சாயல் வரக்கூடாது என்றுதான் ரகுவரனுக்கு உடைகள் முதற்கொண்டு அனைத்தையும் தேர்வு செய்ததாகவும் தனக்கு எந்தவித உள்நோக்கமும் இதில் இல்லை என்றும் விளக்கம் அளித்த பின்னரே மூக்க அழகிரியை கட்டுப்படுத்தினார் கருணாநிதி. தமிழ் சினிமாவில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்திருக்கும் ஒரே இயக்குனரான சங்கருக்கு அதிதி, ஐஸ்வர்யா என 2 மகள்களும் அர்ஜித் என்கிற மகனும் உள்ளனர். மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கு கொரோனா லாக்டவுன் முடிந்த சமயத்தில் 2021ஆம் ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த பெரும் தொழிலதிபரும் புதுச்சேரி மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளருமான தாமோதரன் என்பவரின் மகனான ரோஹித் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. வசதியிலும் அந்தஸ்திலும் தனக்கு இணையான தாமோதரன் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் சம்பந்தம் செய்தார் சங்கர். ஆனால் திருமணம் ஆன சில மாதங்களிலேயே மருமகன் ரோஹித் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட சங்கரின் ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ந்தது. ரோஹித் தலைவராக இருக்கும் ஸ்மாஷர்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் கிரிக்கெட் பயிற்சி எடுக்க வந்த 16 வயது சிறுமிக்கு பயிற்சியாளர் தாமரை கண்ணன் பாலியல் தொல்லை கொடுக்கவே அந்த சிறுமி ரோஹித்திடம் புகார் செய்துள்ளார். ஆனால் இதெல்லாம் இங்கு சகஜம்தான், அட்ஜஸ்ட் பண்ணி போ என்று கூலாக கூறியுள்ளார் ரோஹித். அவரின் அப்பா தாமோதரனோ ஒருபடி மேலே போய் இதை வெளியில் சொன்னால் உன் எதிர்காலத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டவே தனது தாயாரிடம் அழுது புலம்பிய சிறுமி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணில் புகார் செய்ய ரோஹித், அவரது தந்தை, பயிற்சியாளர் உள்பட 5 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து மருமகன் மீது வேறு சில பாலியல் புகார்களும் இருப்பது சங்கருக்கு தெரிய வரவே ஐஸ்வர்யா ரோஹித்திடமிருந்து விவாகரத்து பெற்றார். இதையடுத்து அமெரிக்க சிட்டிசனான தருண் கார்த்திகேயனை இரண்டாவதாக
சமீபத்தில் திருமணம் செய்தார் ஐஸ்வர்யா. தருண் அவருடைய அப்பா கார்த்திகேயனுடன் இணைந்து அமெரிக்காவில் சொந்தமாக ஐடி கம்பெனி நடத்தி வருகிறார். இவர் சங்கரின் அசிஸ்டன்ட் டைரக்டர் என தவறான தகவல் பரவியதை அவரது தந்தை அடியோடு மறுத்தது குறிப்பிடத்தக்கது. சங்கரின் இரண்டாவது மகள் அதித்தி ஹீரோயினாக நடித்து வருகிறார். மகன் அர்ஜித் ஹீரோவாக நடிக்க தயாராகி வருகிறார். சமீபத்தில் நடந்த தனது அக்கா ஐஸ்வர்யா திருமண நிகழ்ச்சியில் அர்ஜித் ஆடிய நடனம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரின் நிகர சொத்து மதிப்பு 500 கோடிகளை தாண்டும் என்று கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.